Hi and hello friends. So welcome back to our channel again. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மறுபடியும் வந்து எல்லாரையும் வந்து நான் வெல்கம் பண்ணுறேன். ஸோ ஒரு மாஸ்க் போட்டிருக்கேன். ஸோ எதுக்கு போட்டிருக்கேன் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாஸ்க்கை நான் வந்து போட்டுட்டு பேசிகிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் வந்து நாட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, ஸோ என்ன நிலவரம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ இந்த கொரோனா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியர் கேஸாக போயிட்டுருக்கு. ஸோ செகண்ட் வேவ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து இந்த நம்ம நாட்டில் வந்து இந்த உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஸோ பயங்கர ஒரு தீவிரமாக வந்து பரவிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிசீஸாக போயிட்டுருக்கு. ஸோ ட்ரெட்ஃபுல் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து ஒரு டிசீஸ் வந்திருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டெட்லி டிசீஸாக தான் இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த நிலைமை போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணுங்கள், ஸோ சானிடைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள், எல்லாத்தையும் கண்டிப்பாக கரெக்டாக கடைப்பிடிங்க. ஸோ வீட்டிலே வந்து சேஃபாக இருங்க, தேவையில்லாமல் வெளியெல்லாம் வந்து சுற்றாதீங்க. சரிங்களா? ஸோ திடீர்னு என்ன ஒரு ரொம்ப 4 மாதத்துக்கு அப்புறம் இந்த ஒரு வீடியோ போட்டு ஏன் இந்த அட்வைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ 4 மாதமாக வந்து எங்கே ப்ரோ போயிட்டீங்க, எங்கேப்பா போயிட்ட நீ, எங்கே தலை போயிட்ட அப்படின்னா வந்து நிறையா வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் வந்தார் அப்படின்னா எல்லோரும் கேட்பாங்க இல்லையா? ஸோ எங்கேயும் போகல, நான் இங்கேயே தான் இருக்கேன், நான் வந்து என்னோடய வீட்டிலே தான் இருக்கேன். பட் ஏன் வந்து வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ பப்ளிக்காக வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒர்க் இருக்கும், அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பர்சனலாக நிறைய பக்கங்கள் இருக்குது, எனக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து தாண்டி என்னால் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியல. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் என்னோடய வீடியோஸில் நான் நிறைய என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ப்ரொஃபஸர்லாம் கிடையாது. கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் என்ன வந்து ப்ரொஃபஸராக, நீங்கள் எங்கே வந்து ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறீங்க, இவ்வளோ நல்லா டீச் பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் ப்ரொஃபஸர் இல்லை, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். பட் எந்த இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன் அப்படின்னா, ஸோ ஒரு ஓவராலாக அதாவது வந்து ஒரு வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனலில், நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில். ஸோ அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் வந்து படித்து தெளிவாக தெரிஞ்சு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த 4 வருஷத்தையும் இன்ஜினியரிங் லைஃப்பில் தெளிவாக படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணுங்கிறத நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ஸோ எஸ், மேபி யுவர் கெஸ் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நவ் ஐ எம் an இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் 2021 தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்ஜினியரிங் கேரியரை வந்து முடித்தேன். அதாவது வந்து என்னோடய கிராஜுவேஷன், அதாவது வந்து என்னோடய 4 years ஆஃப் இன்ஜினியரிங் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் முடிஞ்சுது. ஓகேவா? நான் வந்து 2017 to 2021 பேட்ச். ஓகேவா? ஸோ என்னோடய 4 years ஆஃப் காலேஜ் லைஃப் அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த 4 months என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த வீடியோ போட்ட ஸ்டாப் பண்ணது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வந்து நமக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாமினேஷன் வந்துருந்தது. 7th செம் வந்து பார்த்திங்கன்னா கொரோனானால வந்து நமக்கு நிறைய பேர் வந்து வீட்டிலே ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணோம், நிறைய படிக்கவே இல்லை. ஸோ அதை வந்து படிக்க வேண்டியதாக போச்சு, எக்ஸாம் அட்டன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி பிஸி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக ஒரே ஒரு மெமரபிள் மூமெண்ட், ஒரு கோல்டன் மெமரி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபேர்வெல் அப்படிங்கிற விஷயம் காலேஜில் வந்து அலோவ் பண்ணல. ஸோ எல்லாருமே தெரியும். ஸோ கொரோனா வந்து அப்போ தான் கரெக்டாக குறைஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிது. பட் அந்த டைமில் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் கரெக்டாக பண்ணணும், இந்த மாதிரி வந்து செலிப்ரேஷன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொன்னதுனால காலேஜில் அலோவ் பண்ணல. ஸோ நாங்களாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் காலேஜில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக தனித்தனியாக அவங்கவுங்க, அதாவது ப்ரைவேட்டாக வெளியில் வந்து ஒரு பார்ட்டி ஹால் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் அங்கே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்ல மெமரிஸ். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தோம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த ஒரு டே அப்படிங்கிறத. கண்டிப்பாக வந்து 4 years காலேஜ் லைஃப்பை மறக்க முடியாத மாதிரி 4 years காலேஜ் லைஃப்பில் ஒரு மார்க் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அப்பப்போ வரக்கூடிய ஒரு செலிப்ரேஷன். அண்ட் ஃபைனலாக மொத்தமாக சேர்த்து வச்சு பார்த்திங்கன்னா அந்த ஃபேர்வெல் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறைய ஒர்க்ஸ் அப்படி இப்படின்னு ரொம்பவே பிஸி ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்றைக்கி காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தருக்கு வந்து ஞான உதயம் வந்த மாதிரி, ஏன் நம்ம மறுபடியும் வீடியோஸ் போடுவோமே, ஏன் இப்படி வந்து கண்டினியூஸாக விட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணுறான்னு என்னன்னு சொல்லி தெரியல. பட் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா வந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் நிறைய பேர் என்னைய மாதிரி வந்து இந்த ஒரு 4 years காலேஜ் லைஃப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவோட வந்து காத்துட்ருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்து என்ன பண்ணலாம், என்ன எதுன்றதை நிறைய நான் டீட்டெயில்ஸ்லாம் படித்து உங்களுக்கான ஐடியாஸ் நிறைய கொடுக்குறேன். நிறைய பேருக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ், நான் கலெக்ட் பண்ணுற ஐடியாஸ் என்னங்கிறத சொல்லி கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் அந்த நிறைய வந்து எக்ஸாம்ஸ், அதாவது வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் ஜாபுக்கான எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சு. ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து அன்றைக்கி நடக்கிறதா இருந்தது வந்து போஸ்ட்பாண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாமே வந்து போஸ்ட்பாண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ காரணம் என்னென்னா, இந்த கொரோனாவோட செகண்ட் வேவ் வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது காரணத்தினால தான். சரிங்களா? ஸோ அதாவது வந்து
அதாவது லாக்டவுன் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு போகும்போது நம்ம எக்ஸாம்ஸ் எதுவுமே வந்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? ஸோ இதான் வந்து இப்போதைக்கு வந்து போயிட்டு இருக்குது. இந்த வீடியோவில் வந்து நம்ம சும்மா ஜென்ரலாக சும்மா ஜாலியாக பேசலாம் அப்படிங்கிறதுக்காக இப்படி பேசிகிட்டு இருந்தேன்னா, பட்டு மற்றபடி வந்து நம்ம ஃபுல்லாக அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம விட்டு போனது எல்லாமே எல்லா டாப்பிக்குமே கிட்டத்தட்ட ஒரு டச்சில் வச்சுருக்கோம் நம்ம இல்லையா? ஸோ கண்டிப்பாக வந்து அதையும் நான் மறுபடியும் வந்து ரீபப்ளிஷ் பண்ணணும். அதாவது வந்து அதே வீடியோஸ் இல்லை. ஸோ அகெயின் வந்து நம்ம வந்து கையில் எடுத்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் இருந்துகிட்ருக்கேன். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக மறுபடியும் உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் தொடர்ந்து கொடுப்பீங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் வந்து 2500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணோம். ஸோ ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 100-200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வரதுக்கே ரொம்ப பெரிய சிரமப்பட்டு இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு ஒரு லோ குவாலிட்டி வீடியோ, ரொம்ப மொக்கையாக வந்து ஒரு கான்செப்ட்லாம் வந்து சும்மா ரொம்ப லோ குவாலிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான் நான். ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து ஒரு எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 2 இயர்ஸ், அதாவது இன்னொரு 1 மந்தில் 2 இயர்ஸ் ஆகிடும் நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி. நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணி இன்னொரு 1 மந்தில் 2 இயர்ஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ போன வருஷம் இதே நாளில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வந்து ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. அதோட ஃபஸ்ட் வேவ் அப்படிங்கிறது ரொம்ப வந்து தீவிரமாக இருந்தது இந்த டைமில் தான். அதே டைமில் தான் நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் எப்படி சொல்கிறது, ஒரு ட்ராவலிங் வந்து முடித்தோம் நம்மளோட சேனலில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக வந்து அச்சீவ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ 2000 வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2500 அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணிட்டோம். நான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலாக ரொம்ப இன்ட்ரோவர்ட்டான ஒரு கேரக்டர். ஓகேவா? இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப ஷை டைப்னு அர்த்தம் கிடையாது. யார்ட்டையும் போய் பேசி பழகிறது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அதனால் வந்து யார்ட்டையும் ரொம்ப ஒன்றும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறதே கிடையாது. மற்றவங்க வந்து நம்மகிட்ட வந்து பேசி பழகினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் செட் ஆகி நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக சூப்பராக சிரித்து பேசுவோம் எல்லார்ட்டையும். சரிங்களா? இதுதான் வந்து என்னோடய கேரக்டர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனல், என்னோடய லிங்க்ஸ், என்னோடய வியூஸ், சேனல் பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன் யார்கிட்டையும். ஸோ 1500 கிட்ட ரீச் பண்ணப்போ கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் காலேஜ் ரீஓப்பன் பண்ணதுக்கப்புறப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க என்னோடய யூடியூப் சேனலை. ஸோ அப்போ வந்து நிறைய பேர் வந்து என்னை வந்து பாராட்டினாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சூப்பராக பேசுகிறேன், இந்த மாதிரி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மூமெண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட். அவங்களுக்கும் தேங்க்ஸ், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டில் வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து டெவலப் ஆகி போய்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து மறுபடியும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கான்செப்ட் பேஸ்டான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஈவன் தோ என்னோட 4 இயர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் கேரியர் முடிஞ்சிருந்தாலும் அதை பற்றின வீடியோஸ், அதை பற்றி நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேர்ன் அன்டில் த கிரேவ் கம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராவர்ப் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எவ்வளோ நம்மளால் முடியுதோ அவ்வளோ தூரம் நம்மளோட கடைசி காலம் வரைக்கும், நம்மளோட கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கையில். அது வந்து ஸ்டடீஸ் மட்டும் கிடையாது, நம்ம எல்லா விஷயங்களையும் இந்த உலகத்தில் வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கற்றுக்கிட்டு வந்து வாழ்கிறது கிடையாது. இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு, நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு, அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா? அதனால் இதை தெளிவாக புரிஞ்சுக்காங்க. ஸோ என்னோட சேர்ந்து நிறைய பேர் 4 இயர்ஸ் ஆஃப் காலேஜ் லைஃப் வந்து இப்போ வந்து முடிச்சிருந்துருப்பீங்க. ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காகவும், சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஓகேவா? ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நான் எப்போதும் கடைசியாக சொல்கிற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ், அதாவது வந்து நிறைய பேர் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. இப்போ வந்து எக்ஸாம் ஒன்று நடக்க போகுது. ஸோ அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். அந்த எக்ஸாமுக்குரிய ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும், என்னென்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்குது, அதை கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் செக்ஷனில் லீவ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் ஃபர்தர், என்ன மாதிரி டாபிக்ஸ் ஃபர்தர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் திரும்ப வந்து நான் அப்லோட் பண்ண டாபிக் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்காக நான் பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளேலிஸ்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். சப்ஜெக்ட் வைஸாக இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்டாக உள்ளே போய் பார்த்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு வீடியோ வந்து இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் ரீசெண்டாக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் இருக்கும் இல்லையா, அதில் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அதை நான் ஈஸியாக பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அண்ட் ஃபர்தர் கடைசியாக சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப் மட்டும் இல்லை, என்னை பர்சனலாக வேறு எங்கேயா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக போங்க. அதுக்கும் வந்து அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் அதில் என்னோட வந்து சேட் பண்ணலாம். ஸோ அக்கௌண்ட் வந்து ப்ரைவசிலாம் போடல, அக்கௌண்ட் வந்து பப்ளிக்காக தான் இருக்குது. ஓகேவா? அதனால் நீங்கள் உங்களுக்கான மெசேஜ், உங்களோட டவுட்ஸ் வந்து கண்டிப்பாக அதில் கேட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக நான் அங்கேயும் ஆக்டிவாக தான் இருப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்லணும்னு நினைக்கல. ஆக்சுவலாக வந்து சும்மா அப்படியே ஒரு ஃப்ளோவில் பேசிகிட்டே இருந்துட்டேன், அவ்வளோதான். சரிங்களா?
ஸோ ரொம்ப பேசிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தர் அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்த நாள் 100 நாள் நான் உங்களை ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன். ஸோ until then, bye guys, support me and I am waiting for you and you also going to be wait for me for more and more videos. So thank you so much for watching such a video. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போஸ்ட் பண்ணுற அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருங்கிறத சொல்லிக்கிறேன். So see you guys in the next video. Then bye, cheers and thank you so much for watching.